ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் கடல மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலருக்காக கேசரி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் தண்ணி ஆட் பண்ணி பஜ்ஜி மாவோட பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதும் இப்போ நம்ம அப்பளம் பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். இப்போது அப்பளத்தை அதில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கனமாக டிப் பண்ணாதீங்க, ஏன்னா அது வேகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துகிட்டு கடாயில் போட்டுடலாம். இந்த மாதிரி போடுங்க. இப்போ இதை 2 நிமிஷம் முன்னும் பின்னும் திருப்பி நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா வெந்ததும் பஜ்ஜி கலர்லேயே வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம எப்படி பஜ்ஜி பொரித்து எடுப்போமோ அதே மாதிரி வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக அப்பளம் வீட்டில் பொரித்து சாப்பிட்டோன்னா அது வந்து ஒரு மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்கும். நம்ம இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி செஞ்சு சாப்பிட்றனால நம்மளுக்கு ஒரு புது டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்நாக்ஸ் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள், அதில் வந்து நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். அங்கே பாருங்கள், அது எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இதை நீங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.